ஒரு சிறிய சோதனை. இப்போது உங்கள் 2 காதுகளையும் இறுக்கமாக மூடுங்கள். மூடினீர்களா? என்ன கேட்கிறது? ஒரு சத்தம் கேட்கிறதல்லவா? ஷூ என்ற ஓசை. அல்லது ஓம் போன்ற ஒரு ரீங்காரம். யாரும் பேசவில்லை. இசை எதுவும் ஓடவில்லை. ஆனால் ஒரு சத்தம் கேட்கிறது. இது எங்கிருந்து வருகிறது? இந்த ஒலி உங்கள் உடலுக்கு உள் இருந்து வருகிறது. இதைத்தான் சித்தர்கள் நாதம் என்றார்கள். இது கற்பனை அல்ல. மூட நம்பிக்கை அல்ல. நவீன அறிவியலை உறுதிப்படுத்தும் உடல் ஒலி. இன்று அதை பார்ப்போம். வணக்கம், குவாண்டம் சித்தர். முதலில் ஒரு அடிப்படை உண்மை. உங்கள் இதயம் ஒவ்வொரு நிமிடமும் 15 முதல் 20% இரத்தத்தை நேரடியாக மூளைக்கு அனுப்புகிறது. இது சிறிய அளவு அல்ல. நிமிடத்திற்கு 750 மில்லிலிட்டர் இரத்தம் ஆகும். இவ்வளவு இரத்தம் உங்கள் கழுத்தில் உள்ள குழாய்கள் வழியாக பாய்கிறது. அதில் ஒரு ஒலி இருக்கிறது. எப்படி நீர் குழாயில் வேகமாக பாயும்போது சத்தம் வருமோ, அதேபோல் இரத்தமும் ஓடும்போது ஒலி எழுகிறது. இதற்கு அறிவியலில் ஒரு பெயர் உண்டு. வீனஸ் ஹம் என்பார்கள். உங்கள் ஜுகுலர் சிரை என்ற பெரிய இரத்தக் குழாய் கழுத்தின் வழியாக மூளையிலிருந்து கீழ் நோக்கிச் செல்கிறது. இந்த குழாய் கழுத்து எலும்பின் ஒரு பகுதியால் லேசாக அழுத்தப்படுகிறது. அந்த அழுத்த இடத்தில் இரத்த ஓட்டம் சுழலுகிறது. அந்த சுழற்சி ஓர் ஒலியை உருவாக்குகிறது. இது கடல் ஓசை போன்ற ஒலியாகும். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த ஒலி எப்போதும் இருக்கிறது. ஆனால் நாம் ஏன் சாதாரணமாக கேட்பது இல்லை? ஏனென்றால் வெளி ஒலிகள் அதை மூடிவிடுகின்றன. ஆனால் காதை மூடும்போது, அல்லது ஆழ்ந்த அமைதியில் இருக்கும்போது, உங்கள் மூளை ஒரு வேலை செய்கிறது. வெளி ஒலி குறையும் போது, மூளையின் செவிப்பகுதி தானாகவே உள் ஒலிகளை பெருக்குகிறது. 2006இல் ஷெஃபீல்டு பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு வெளியிட்டது. அமைதியான நேரத்தில் சிலரின் மூளையில் செவிப்பகுதியின் 30% தானாகவே செயல்படுகிறது. அதாவது, வெளி ஒலி நிற்கும்போது மூளை உள் ஒலியை பெருக்கி ஒலிக்கிறது. அமைதி என்பது ஒரு இயற்கையான ஒலிப்பெருக்கி ஆகும். சித்தர்கள் கண்களை மூடி, காதுகளை மூடி, அமைதியில் அமர்ந்தார்கள். அப்போது உள் ஒலி பெரிதாக கேட்டது. அதை துல்லியமாக பதிவு செய்தார்கள். திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார். மணிக்கடல் யானை வார்குழல் மேகம், அணிவண்டு தும்பி வளை பேரி யாழ், தனித்தெழு நாதங்கள் தாமிவை 10. பணித்தவர் கல்லது பார்க்க ஒண்ணாதே. 10 வகையான உள் ஒலிகள். இது ஒரு கற்பனை பட்டியல் அல்ல. இது அனுபவத்தின் வரை படமாகும். இந்த 10 ஒலிகளையும் 3 நிலைகளாக பிரிக்கலாம். முதல் நிலை, பெரிய ஒலிகள். கடல் ஓசை, மேக இடி, பேரிகை. இவை தொடக்க நிலையில் கேட்கும் ஒலிகள் ஆகும். உரத்ததாகவும் அழுத்தமாகவும் இருக்கும். இரண்டாம் நிலை, நடுநிலை ஒலிகள். மணி ஒலி, சங்கு ஒலி. இவை தொடக்க ஒலிகளை விட நுட்பமாக இருக்கும். மூன்றாம் நிலை, நுண்ணிய ஒலிகள். யாழ் ஒலி, வண்டின் ரீங்காரம். மிக நுட்பமான ஒலிகள் ஆகும். ஆழமான பயிற்சியில் மட்டுமே கேட்கும். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த 10 ஒலிகளுக்கு அறிவியல் என்ன சொல்கிறது? ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு உடல் காரணம் இருக்கிறது. கடல் ஓசை என்பது இரத்தக் குழாய் வழியாக பாயும் இரத்த ஓட்ட ஒலியாகும். மேக இடி போன்ற ஒலியை காதின் நடுப்பகுதியில் உள்ள ஒரு தசை உருவாக்குகிறது. மணி ஒலியை காதின் உள்ளே உள்ள காக்லியா தானாகவே எழுப்புகிறது. வண்டின் ரீங்காரத்திற்கு மூளையின் நரம்பு அலைகள் காரணமாகும். ஒவ்வொரு சித்தர் ஒலிக்கும் ஓர் அறிவியல் காரணம் பொருந்துகிறது. இரண்டையும் விரிவாக பார்ப்போம். முதலில் இடி ஒலி. உங்கள் காதின் நடுப்பகுதியில் ஒரு சிறிய தசை இருக்கிறது. டென்சர் டிம்பனி என்று சொல்வார்கள். இந்த தசை சுருங்கும்போது செவிப்பறையை இழுக்கிறது. அது ஒரு குறைந்த அதிர்வெண் ஒலியை உருவாக்குகிறது. 10 முதல் 70 ஹெர்ட்ஸ் வரை. இது இடி இடிப்பது போன்ற உருமல் சத்தமாகும். சில மனிதர்களால் இந்த தசையை தாமாகவே சுருக்க முடியும். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த ஒலியை கேட்கலாம்.
இப்போது மணி ஒலி. இது மிகவும் ஆச்சரியமான கண்டுபிடிப்பு. பொதுவாக நாம் நினைப்போம், காது ஒலியை உள்ளே வாங்குகிறது என்று. ஆனால் காதின் உள்ளே இருக்கும் காக்லியா என்ற சுருள் எலும்பு தானாகவே ஒலியை உற்பத்தி செய்கிறது. இதற்கு ஓட்டோ அக்கௌஸ்டிக் எமிஷன்ஸ் என்று பெயர். 35 முதல் 50% மனிதர்களின் காக்லியா இப்படி ஒலியை உருவாக்குகிறது. ஆனால் வெளி ஓசைகள் இதை மூடிவிடுகின்றன. அமைதியான நேரத்தில் மட்டுமே இது கேட்கிறது. இதுதான் மணி ஒலி போன்ற நுட்பமான சத்தம் ஆகும். இப்போது மிக முக்கியமான புள்ளி. சுப்பிரமணியர் ஞானக்கோவையில் சொல்கிறார், வாலையுட சிலம்பொலியு மதிக்கப் பெற்றேன். நான் சிலம்பொலியை அறிந்து கொண்டேன் என்கிறார். இன்னொரு பாடலில் சொல்கிறார், அடைத்திடவே சிலம்பொலியும் கேட்டேன் யானும். வாசல்களை அடைத்தபோது சிலம்பொலி கேட்டேன் என்கிறார். சிலம்பொலி என்றால் என்ன? சிலம்பு என்பது காலில் அணியும் கொலுசு. அது அசையும்போது ஒலிக்கும் மணி ஒலி ஆகும். சித்தர்கள் இந்த வார்த்தையை ஓர் அடையாளமாக பயன்படுத்துகிறார்கள். முந்தைய காணொளிகளில் அடினாய்டு கேட் வால்வு பற்றி பார்த்தோம். அண்ணாக்குக்கு மேலே உள்ள அந்த கதவு திறக்கும்போது என்ன நடக்கிறது? அந்த கதவு வழியாக இரத்த ஓட்டமும் சிஎஸ்எஃப் திரவ ஓட்டமும் மாறுகிறது. அந்த மாற்றம் ஒரு புதிய ஒலியை உருவாக்குகிறது. அதுதான் சிலம்பொலி. கதவு திறந்ததின் ஒலி அடையாளம் ஆகும். காகபுச்சண்டர் இதை மிக தெளிவாகச் சொல்கிறார். நாதம் நீர் அண்ணாக்கு வாசல் மார்க்கம். நாம் நினையாதே இருந்தும் பேசும் வாசல். என்ன சொல்கிறார்? ஒலி என்பது அண்ணாக்கு வாசல் வழியாக வருகிறது. நாம் நினைக்காமல் இருந்தாலும் அந்த வாசல் ஒலிக்கிறது என்கிறார். அதாவது, ஒருமுறை அந்த வாசல் திறந்துவிட்டால் ஒலி தானாகவே வரும். நிறுத்த வேண்டாம், முயற்சி செய்ய வேண்டாம். இது மிக முக்கியமான புள்ளி. ஒருமுறை அந்த கதவு திறந்துவிட்டால் பயிற்சி பண்ணாத நேரத்திலும் ஒலி கேட்கும். நடக்கும் போதும், சாப்பிடும் போதும், வேலை செய்யும் போதும், ஓர் அமைதியான பின்னணியில் எப்போதும் அந்த ஒலி இருக்கும். இது நோய் அல்ல, இது சரியான பாதையின் அடையாளமாகும். இப்போது அறிவியல் படிகளை பார்ப்போம். படி 1. மூச்சை நிறுத்துகிறீர்கள். கும்பகம் என்று சொல்வார்கள். படி 2. மூச்சு நின்றபோது உடலில் CO2 அதிகரிக்கிறது. படி 3. CO2 அதிகரிக்கும்போது மூளையின் இரத்த குழாய்கள் விரிவு அடைகின்றன. படி 4. குழாய்கள் விரிந்து இரத்தம் அதிகமாக பாயும்போது உள் ஒலி பெரிதாக கேட்கிறது. CO2 2 வேலைகள் செய்கிறது. போர் விளைவு காணொளியில் பார்த்தோம். CO2 ஹீமோகுளோபினிலிருந்து ஆக்சிஜனை விடுவிக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு வேலையும் செய்கிறது. இரத்த குழாய்களை விரிவு அடைய செய்கிறது. குழாய் விரிந்தால் ஓட்டம் அதிகம். ஓட்டம் அதிகமானால் ஒலியும் அதிகம். பயிற்சி ஆழமாகும்போது ஒலிகளும் நுட்பமாகின்றன. தொடக்கத்தில் கடல் ஓசை போன்ற பெரிய ஒலிகள் கேட்கும். பயிற்சி தொடரும்போது மணி ஒலி போன்ற நடுநிலை ஒலிகள் வரும். மிக ஆழமான நிலையில் வண்டின் ரீங்காரம் போன்ற நுட்பமான ஒலிகள் கேட்கும். பெரிய ஒலியிலிருந்து நுட்பமான ஒலிக்கு நகர்வதே முன்னேற்றத்தின் அடையாளம் ஆகும். இன்று என்ன கற்றோம்? 1. உள் ஒலி என்பது உண்மையான உடல் ஒலி, கற்பனை அல்ல. 2. 10 வகையான ஒலிகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் ஓர் அறிவியல் காரணம் இருக்கிறது. 3. சிலம்பொலி என்பது கதவு திறந்ததின் அடையாளம் ஆகும். 4. 1000 ஆண்டுகளுக்கு முன் சித்தர்கள் எழுதிய ஒலிகளை இன்று அறிவியல் உறுதிப்படுத்துகிறது. ஒலி என்பது முதல் அடையாளம். ஆனால் இரண்டாவது அடையாளம் இருக்கிறது. அது ஒளி. கண்களை மூடும்போது தெரியும் ஒளி. அதற்கும் ஓர் அறிவியல் காரணம் இருக்கிறது. அடுத்த காணொளியில் பார்ப்போம். முக்கியமான குறிப்பு. இது தகவல் மட்டுமே, பயிற்சி அல்ல. நல்ல குருவா என்று பார்த்து சேருங்கள். இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மணி அடியுங்கள், ஷேர் செய்யுங்கள். வாசி அறிவோம், வளம் பெறுவோம். நன்றி. குவாண்டம் சித்தர்.